அதிகாலையில் உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவனாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவனாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே.
ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தே என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். பிரியமானவர்களே, இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை அன்று உங்களை காணொளியின் மூலமாக காண்பதில் மிக்க மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, இந்த காலகட்டங்களில் நாம் மறுபடியும் வீடுகளில் ஆராதனை செய்து தேவனுடைய வசனத்தை தியானம் பண்ணும்படியாக இந்த காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். உலகம் முழுவதும் இல்லை நாடு முழுவதும் மாநிலம் முழுவதும் லாக்டவுன் இருந்தாலும் தேவனை ஆராதிப்பதற்கு எந்த ஒரு லாக்டவுனும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. அத்தருணத்தினால பிரியமானவர்களே, அதனால் விசேஷமாக இன்றைக்கு நாம் குடும்பமாக கூடி வந்து இந்த வசனத்தை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இந்த நாளிலே நமக்கென்று கொடுக்கப்பட்ட இந்த வேத வசனத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். இன்றைக்காக குறிக்கப்பட்ட வேத வசனமானது அது யோவான் 6ஆம் அதிகாரம் வசனம் 66 69 வரை. ஜான் சாப்டர் 6 verses 66 to 69. யோவான் 6ஆம் அதிகாரம் வசனம் 66 69 வரை. இதை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்களும் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான் என்பதே. வாருங்கள், கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள பரம தகப்பனே, அருமையான இந்த வேலைக்கான நன்றி சுவாமி. இதோ இந்த சுவிசேஷ பகுதியில் நாங்கள் வாசித்த அந்த வசனம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்திலே வாழும் பொழுது சீஷர்களுக்கு நீர் கேட்ட கேள்வியையும் சீஷர்கள் மத்தியில் நீர் உறவாடின அந்த உறவாடலையும் பிதாவை நீர் சொன்ன அதில் பிதா விசேஷமான ஜீவ வசனத்தையும் கர்த்தாவினால் தியானிக்க இருக்கின்றோம். இந்த நாட்களில் இந்த வசனமானது எங்கள் உள்ளத்தில் பேசி நாங்கள் உமக்கு ஏற்ற பாத்திரவான்களாக உம்முடைய பிள்ளைகளாக நீர் விரும்புகிற இடத்திற்கு சென்று பிதாவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டுகிறவர்களாக நாங்கள் இருக்க எங்கள் வழிநடத்துங்க, பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் ஜீவிக்கும் பொழுது வாழும் பொழுது அவருடைய ஊழியத்தை ஆரம்பித்து கடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அவரோடு கூட அவருடைய சீஷர்களும் இருந்தார்கள். சீஷர்கள் அல்லாதவர்களும் நிறைய பேர் ஜனங்களும் அவரை பின்பற்றி கொண்டிருந்தார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும்போது மிகப்பெரியமான ஒரு சத்தியத்தை பிதா அவர்கிட்ட கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பினை அழகாக செய்து கொண்டு வந்திருந்தார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எந்த நோக்கத்திற்காக வந்தாரோ, எந்த நோக்கத்திற்காக ஒவ்வொரு மனிதனையும் தொட வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த காரியத்தை அவர் செய்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தும் பொழுது மக்கள் என்ன செய்கிறாங்க? அவரை விட்டு பின்வாங்கி போகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்படி பின்வாங்கி கொண்டிருக்கும் பொழுது தான் அவர் சீஷரை பார்த்து கேட்கிறார். என்னன்னு கேட்கிறாரு? நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்றார்.
ஏன்னா 66வது வசனத்தில் பார்க்கும் பொழுது அவருடைய சீஷர்கள் அநேகர் அவரே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள் என்று சொல்லி 12 சீஷர்கள் இருந்தாங்க. அதுக்கு மேலே அவரோடு கூட பின்பற்றுகிற ஜனங்களும் நிறைய பேர் இருந்தாங்க. ஏன் இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு அவங்க போனாங்க? ஏன் இயேசு கிறிஸ்து அவரோடு கூட அவர் தேர்ந்தெடுத்த அந்த 12 பேர்கிட்டையும் இந்த கேள்வியை கேட்கிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, இதை நீங்கள் ஆராய்வீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கும் நாமும் இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கடந்து போயிருந்திருப்போம். இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் நம்ம அமர்ந்திருந்திருப்போம். பிரியமானவர்களே, ஏன் இயேசு கிறிஸ்து அதை கேட்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, இயேசுவை தவிர நல்ல ஜீவன், இயேசுவை தவிர அந்த நித்திய ஜீவன் இந்த உலகத்தில் யாரும் கொடுக்க முடியாது. இயேசு மட்டுமே வாழ்க்கை, இயேசு மட்டுமே ஜீவன், இயேசு மட்டுமே உயிர் நாடி, இயேசு மட்டுமே நித்தியமான வீட்டை கொடுப்பதற்கு அடையாளம். அதனால் அவரை பின்பற்றாமல் போயிடுவாங்களோ என்ற ஒரு அக்கறையினாலும் அவங்க மேல் இருக்கிற ஒரு கரிசனைனாலும் அவங்கள பார்த்து கேட்குறார். பிரியமானவர்களே, அதற்கு சீமோன் பேதுரு இப்படியாக சொல்லுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. சீமோனுக்கு நல்லா தெரியுது, சீமோன் பேதுருக்கு நித்திய ஜீவ வசனம் அவர்கிட்ட இருக்கிறது என்று சொல்லி, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். அப்போ சீமோன் பேதுருக்கு தெரியுது இவர் யார் என்று சொல்லி. அதனால் நாங்கள் எப்படி உங்களை விட்டுட்டு போவோம்? ஆனால் சரித்திரப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எல்லாருமே அவரை விட்டு என்ன செஞ்சிட்டாங்க? சிலுவையில் போகும்போது விட்டுட்டு போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்து மறுபடியும் உயிர் தெளிந்த பிறகு மறுபடியும் வந்து ஒரு 40 நாள் அவங்க கூட உக்காந்து பேசாமல் போயிருந்திருந்தா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு 2000 ஆண்டுகளுக்கு வந்த அந்த காரியம் சும்மா சாதாரண ஒரு மனுஷன் வாழ்ந்து செத்த கதையாக இருக்கும். ஆனால் இவர் தேவகுமாரன், தேவ மகிமையானவர், நம்மளுக்கு உயிர் கொடுக்க, நம்மளுக்கு ஜீவன் கொடுக்க, நம்ம இழந்து போன ரட்சிப்பை கொடுப்பதற்காகவே, நம்மளை ரட்சிக்கவே இந்த உலகத்துக்கு வந்தார் என்பதை அவர் நிரூபித்து காட்டினபடினால், பிரியமானவர்களே, இன்றைக்கு நாமும் அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நாமும் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வேலையில் விசேஷமாக நாம் பார்ப்போம். ஏன் அன்றைக்குள்ள மக்கள் அவரை பின்பற்றி விட்டு போனாங்க? அவங்க போகிறதுக்கு என்ன காரியம்? இவங்க இந்த 11 பேரில் அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, அவர்கிட்ட நித்திய ஜீவ வசனம் இருக்குது, நாங்கள் உங்களை பார்த்துருக்குறோம், ருசிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ஜனங்கள் அவர் விட்டு போனது காரணம் என்ன? நீங்கள் அதே அதிகாரம், யோவான் 6ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் பார்க்கும்போது என்ன போட்டிருக்கு நம்ம பார்ப்போம், என்ன எழுதியிருக்கிறது என்று நாம் பார்ப்போம். யோவான் 6ஆம் அதிகாரம் வசனம் 26. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சில வேளைகளில் பிரியமானவர்களே, பல நேரத்தில் அவரை பின்பற்றுறது காரணமாக இருந்தது அவர் செய்த அற்புதங்கள். இவர் அதிசயம் செய்கிறாரு, அற்புதம் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி பின்பற்றுனாங்க. ஆனால் இந்த மக்கள் அற்புதங்கள் மட்டும் இல்லை, அற்புதத்தினால இல்லை, இயேசுவே சொல்கிறாரு, எதனால்? சாப்பாட்டுக்காகவே ஒரு கூட்டம் அவர் கூட என்ன செஞ்சுருக்கு? போயிருக்கு. அல்லேலூயா. சில வேளைகளில் நிறைய மக்கள் ஏதாவது தேவை கிடைக்கணும்னு சொல்லி இயேசு பின்பற்றுவாங்க. அதே போல் தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கே இருக்கிற மக்கள் சில பேர், எனக்கு அற்புதம் கிடைக்காதா, என் நோய் சுகமாகாதான்னு சொல்லி ஒரு கூட்டம் மக்கள் அவர் பின்பற்றினாங்க. ஒரு கூட்டம் மக்கள் சாப்பாட்டுக்காகவே, ஏன்னா இவர் போனார்னா எல்லா இடத்துலையும் போஷிக்கிறார், சாப்பாடு கொடுக்குறாரு, சாப்பாடுற இடத்துக்கு வயிறு நிரப்பி விடுறாரு, நல்ல சாப்பாடு கொடுத்து. ஸோ சாப்பாட்டுக்காக ஒரு கூட்டம். சில கூட்டம் இவர் ஆட்சி எடுத்து, இவர் அரசாட்சி எடுத்து அந்த நாட்டை, அங்கே இருக்கிற அந்த இடத்த வலுப்படுத்துவாரா, அவர் போன பின்னுக்கு அவருடைய ஆட்சியை அவங்கள்ட்ட கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி உலக பிரகாரமான காரியத்தில் அவங்க ஈடுபட்டு கொண்டிருந்தாங்க. ஆனால் இயேசுவோ உலகத்துக்குரிய காரியத்தை பேசாமல் உலகத்துக்கு அடுத்த இன்னொரு காரியத்தை பேச ஆரம்பிச்சிட்டார்.
ஆமென். அதனால தான் பாருங்க, அதே அதிகாரம் 27வது வசனத்தில் எப்படியா போட்டிருக்கிறது, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிற வசனத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போ அவர் பேசுகிற காரியம், அவர் சொல்லுகிற காரியம், அவர் செயல்படுத்துகிற காரியம், அவர் எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னு சொன்னால் நித்திய ஜீவனுக்குரிய காரியத்தை அவர் பேசி கொண்டிருக்கிறார். இது அங்கே இருக்கிற மக்களுக்கு புரியலை. இன்றைக்கும் நிறைய பேர்த்துக்கு இந்த நித்திய ஜீவனை குறித்து புரியாத ஒரு காரியம். அதனாலேயே இந்த உலகத்துக்குரிய ஜீவனுக்குரிய காரியத்தையே தேடிக்கொண்டிருக்கிற மக்களை இன்றைக்கு நாம் பார்க்கலாம். தொடர்ந்து வசனம் 28, அதே அதிகாரம் வசனம் 28 பார்க்கும் பொழுது இப்படியாக இருக்கிறது. அப்பொழுது அவர் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அப்போ கடவுளோட காரியத்தை நான் செய்யணும், என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாக இருக்கிறது என்றார். அல்லேலூயா. அவரை விசுவாசிப்பதே. ஒரு மக்கள் கூட்டமே வந்தாங்க, இவங்க கிட்ட தான் சொல்கிறார் இயேசு கிறிஸ்து. கடைசியில் பார்த்தா விட்டுட்டு எல்லாம் போயிட்டாங்க. அதனால தான் சீஷர்களை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் என் கூட இருப்பீங்களா, என்னை விசுவாசிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. வேதம் அழகாக சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுகிறார், அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பது தேவனுக்கேற்ற கிரியையாக இருக்கிறது என்று சொல்லி. ஆமென். பிரியமானவர்களே, அதே அதிகாரம் வசனம் 47 நீங்கள் வாசிக்கும் பொழுது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படின்னு நான் பாருங்கள் பிரியமானவர்களே, கர்த்தர் மேல் விசுவாசம் வைக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை கொடுக்கிறார். அதனால தான் யோவான் 3:16 பார்ப்பதுக்கு முன்பாக 15வது வசனத்தை நான் வாசிப்போம். அப்படின்னு சொன்னால் யோவான் 3:15, தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். இயேசுவின் நோக்கம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை தொடர வேண்டும் என்பதே. அது என்ன வாழ்க்கை? நித்திய வாழ்க்கை. அதற்காகவே அவர் நித்திய ஜீவன் கொடுப்பதற்காகவே நாம் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வலியுறுத்தி சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் ஆண்டவரை விசுவாசிக்காமல் போனால் இந்த நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்காது. அதனால தான் வேதம் அழகாக சொல்லுகிறது யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ அவர் இந்த உலகத்துக்கு வந்து தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவருடைய ஜீவனை நமக்கு கொடுக்க காரணமாக இருந்தது என்னவென்று சொன்னால், உங்களையும் என்னையும் ஆண்டவர் பரம தேசத்தில் நித்திய வாழ்க்கைக்குள்ள அழைத்து செல்லும்படியான இந்த காரியத்திற்குள் கொண்டு வருவதற்காக ஆண்டவர் இந்த காரியத்தை செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஸோ நமக்கு ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்தால் நமக்கு என்ன கிடைக்கிறது? நித்திய வாழ்க்கை கிடைக்கிறது. ஆமென். அப்போ எப்படி இந்த நித்திய வாழ்க்கையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? பவுல் அழகாக சொல்கிறார், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி. அப்போ ஆண்டவர் மேலே நாம் விசுவாசம் வைக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து நடக்கிற ஒரு வாழ்க்கையை நாம் ஏற்படுத்த வேண்டும். இன்றைக்கு எதற்கு நாம் இயேசுவை பின்பற்றுகிறோம்? எதற்கு இயேசு மேலே விசுவாசம் வைக்கிறோம்? உங்களை பார்த்து நீங்கள் கேளுங்க. ஏன் இயேசுவை கும்பிடுறீங்க? ஏன் இயேசுவை ஆராதிக்கிறீங்க? ஏன் இயேசுன்னு சொல்கிறீங்க? எதற்கு? உணவுக்காகவா? இந்த சான் வயிற்றுக்காகியா? நம்முடைய சுகத்துக்காகியா? எதற்கு? இந்த உலகத்தை ஆட்சி ஆடுறதுக்காகயா? இந்த உலகத்தில் நிறைய அற்புதம் அடையாளத்தையும் பார்க்கறதுக்காகயா? சொத்து சுகத்தோடு வாழுவதற்காகவே? நீங்கள் எதிர்பார்க்குறது எல்லாமே நல்லது தான். ஆனால் இந்த உலகத்தில் இந்த காரியத்தை நீங்கள் தேடி போய்கிட்டே இருந்தால் நிம்மதியும் கிடைக்காது, சமாதானமும் கிடைக்காது. அதற்காகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு நித்திய ஜீவன் கொடுக்கும்படியாக பசி, பஞ்சம், பட்னி, கஷ்டம், தொல்லை, ஏமாற்ற காரியங்கள், திருடு எது இல்லாத ஒரு பரலோக வாழ்க்கை கொடுப்பதற்காகவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து வந்தார். அல்லேலூயா. இந்த உலகம் ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே இயேசுவை பின்பற்றி கொண்டிருக்கிறவர்களாக நீங்கள்
அந்த உலகத்தில் இருக்கிற ஒருவராக நீங்கள் இருந்தால் பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் மைண்ட் செட்டை கொஞ்சம் மாற்றுங்க. ஆஸ்தி, பேர், புகழ் வேண்டும் என்பதற்காக இயேசுவை விசுவாசிக்காதீங்க. சில பேர் திருமணத்திற்காக இயேசுவை விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னால் அவங்களோட காதலனோ காதலியோ நான் பலீவராக இருப்பாங்க. நான் இயேசுவை விசுவாசிக்கிறனால தான் கலாச்சாரத்தின்படி, என் குடும்பத்தின்படி நான் கிறிஸ்தவனாக கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக இயேசு அப்பா, இயேசு ராஜா அப்படின்னு வாயை திறந்து சொல்லுவாங்க. ஆனால் இப்படியா பட்டவர்கள் நாடாளுவில் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், கஷ்டம், துன்பம், வியாதி, வியாகுலம் ஏதாவது வரும்போது ஏசப்பா என்னை செஞ்சு விட்டுட்டாருன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போய் என்ன செஞ்சுருவாங்க, எல்லாரும் மறுதளிச்சு போயிடுவாங்க. பிரியமானவர்களே, அப்படியா பட்டவர்களுக்கு, இயேசு மேல் விசுவாசம் வைக்கிறவர்களுக்கு பவுல் சொல்லுகிற சில காரியத்தை இந்த வேலையை நாம் தியானம் பண்ண போகிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒன்று மறந்து விடக்கூடாது. இந்த உலகத்தில் வாழுகிற நாம் யாருக்காக வாழுகிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இயேசுக்காக வாழுகிற பிள்ளைகள், இயேசு மேல் விசுவாசம் வைத்து வாழுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நித்திய ஜீவன் கொடுக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் நாம் அழகாக நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கைக்குள்ளே நாம் போகிறவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால், சில காரியங்களை, முக்கியமான காரியங்களை இந்த உலகத்தில் வாழ்கிறவர்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எப்போதும் இறந்து போனவங்களுக்கு இந்த வசனத்தை வாசிப்பாங்க. இறந்து போனவங்களுக்கு, மரித்தவங்களுக்கு இந்த வசனத்தை வாசிப்பாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய இறுதி காலகட்டத்தில் இந்த அழகான வசனத்தை சொல்லுகிறார். பார்ப்போம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லி அவருடைய கடைசி காலத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வார்த்தை, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். வாழ்க்கை ஒரு போராட்டமாக இருக்கிறது என்று சொல்லி யோவான் 16:33 அழகாக சொல்லுது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்கிறார். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு, இல்லை சொத்து சுகத்தோடு பணம் பயங்கரமாக பெருகி போனவங்களுக்கு நிம்மதி இருக்குதா? என்னதான் ஆஸ்தி, என்னதான் சொத்து சுகம் இருந்தாலும் இன்றைக்குள்ள நிலைமையில் நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அதிபராக இருந்தாலும் சரி, இன்றைக்கி ஒரு வைரஸுக்கு, COVID-19 என்ற ஒரு வைரஸுக்கு எப்படி ஓடி ஒளிகிறோம்? அப்போவே ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பிரியமானவர்களே, உலகத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர், வெற்றி சிறந்தவர் இன்றும் உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மேல் நீங்கள் விசுவாசம் வைக்கும் பொழுது இந்த பயங்கரமான உலகத்திலிருந்து உங்களை மீட்டெடுத்து ஆண்டவர் உங்களை அதிசயமான உலகிற்கு கொண்டு போகத்தான் நமக்காக வந்தார். ஆனால் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இந்த உலகிலே நாம் பேர் போடணும், இந்த உலகத்து சொத்திலேயே நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் டைமையும் உங்கள் எனர்ஜி நீங்கள் வேஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கிறீங்களா? எல்லாம் நஷ்டம், எல்லாம் நஷ்டம். அதுக்கு ஒரு சான்று இந்த COVID-19. நீ எப்பேற்பட்ட கொம்பனாக இருந்தாலும் சரி, ஒரு மாஸ்கை போட்டு நீ ஒளிஞ்சு தான் ஆகணும், ஏன்னா அது உன்னை கொன்னுரும். ஆனால் பரலோகத்தில் எந்த ஒரு வைரஸும் கிடையாது. ஆண்டவரோடு கூட பரம தேசத்தில் வாழுகிற அந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. இந்த போராட்டமான இந்த உலகில், போராட்டம் நிறைந்த அந்த உலகத்தில் நீ ஓட வேண்டும், விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரு. கண்ணீர் சிந்தி அழுது கொண்டு மாய்ந்து கொள்ளாதே உன் வாழ்க்கையை. இந்த வாழ்க்கையில் ஆண்டவரோடு கூட ஓடுவதற்கு நீ உன்னை நீ ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் தேவன் என்று சொல்லுகிற நீ கடைசி வரைக்கும் அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி நிறைய பேர் விசுவாசத்தின்படி வருவாங்க, இயேசுவின் சொந்த ரட்சகர், இயேசுக்காக நான் வாழுவேன், இயேசுக்காக ஓடுவேன்னு சொல்லுவாங்க. ஒரு பிரச்சனை வரும் பொழுது விழுந்து விடுகிறார்கள். இயேசு தேவையா? இயேசு இல்லையே. யாராவது நம்ம அன்புக்குரியவர்கள் நம்ம விட்டு பிரிந்து விட்டால், அன்புக்குரியவர்கள் இந்த உலகத்தை விட்டு போய்விட்டால், இயேசு இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறவர்களை நாம் பார்க்கிறோம். யாராவது அன்புக்குரிய மரித்து விட்டால் சர்ச்சுக்கும் போகிறதில்ல, தேவனையும் ஆராதிக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டால், ஏன் கடவுள் கொடுத்தார் இப்படி எடுத்துட்டாருன்னு சொல்லி வேதம் அழகாக சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று சொல்லி.
இந்த உலகம் நிரந்தரம் இல்லை. நிரந்தரம் இல்லாத உலகத்தில் நீ வாழுகிற பொழுது, நீ அந்த நிரந்தரம் இல்லாத உலகத்தில், போராட்டமான இந்த உலகத்தில் உன்னோட விசுவாசத்தை காத்து கொள்ளும்படியாக நீ ஓட வேண்டும். அல்லேலூயா. எந்த சூழ்நிலை நிற்கணும். அதனால தான் புத்தி உள்ள கட்டுகிறவன், புத்தி உள்ளவன், புத்தி இல்லாதவன் என்று சொல்லி பார்க்கிறோம். புத்தி இல்லாதவன் மணல் மேல் கட்டுகிறான் வீட்டை, புத்தியுள்ளவன் கற்பாறை மேல் கட்டுகிறான். ஒரு புயல் காற்று வரும் பொழுது, வெள்ளம் வரும் பொழுது, மழை வரும் பொழுது மணல் மேல் கட்டினுடைய வீடு விழுந்து விடுகிறது. கற்பாறை மேல் கட்டினுடைய வீடு விழவில்லை, அஸ்திபாரம் அழகாக போடுகிறான், அது நிற்கிறது. அதே போல இயேசு என்கிற கற்பாறை மேல விசுவாசத்தை நீ வைக்கும் பொழுது எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நீ நிற்ப. பிரியமானவனே, பிரியமானவளே, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் அழகாக சொல்லுகிறது, கிறிஸ்துவின் இடத்தில் விசுவாசிப்பது மட்டுமல்ல, அவர் நிமித்தம் பாடு அனுபவிப்பதற்கும் நமக்கு அருளப்பட்டிருப்பதால் என்று சொல்லி பிலிப்பியர் 1:29 பார்க்கிறோம். கொஞ்ச காலம் நாம் பாடு அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு உண்டு. அது கடந்துதான் போகணும். 2 தீமோத்தேயு 3:12 சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் தேவ பக்தியால் நடக்க விரும்புகிறவர்கள் துன்பப்படுவார்கள் என வேதம் அழகாக சொல்லுகிறது. ஆமென். அப்போஸ்தலர் 14:22 சொல்லுகிறது, சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தினாலே நிறைந்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் கஷ்டம் உண்டு, பாடு உண்டு, பிரச்சனை உண்டு. இயேசு கிறிஸ்துவை எதற்காக நாம் விசுவாசிக்க வேண்டும்? நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ளும்படியாக, நித்திய ஜீவனுடைய வாசலுக்குள் பிரவேசிக்கும்படியாக நாம் விசுவாசிக்க வேண்டும். போராட்டம் நிறைந்த அந்த வாழ்க்கையை ஏற்று அதன்படி நாம் கிறிஸ்துவுக்குள் ஓட கற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, 1 பேதுரு 1:6-7 வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது, இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியிலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நீ இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறாய் என்று சொன்னால் அந்த விசுவாசம் உன் மூச்சு போகிற வரைக்கும் அந்த விசுவாசம் இருக்கட்டும். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். பிரியமானவனே, பிரியமானவளே, யாக்கோபு 1:12 இப்படியாக சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று சொல்லி, நீ இந்த சோதனையிலும் இந்த பிரச்சனையிலும் நீ நின்று தேவனுக்காக வாழும் பொழுது, உண்மையாய் வாழும் பொழுது, உத்தமனாய் வாழும் பொழுது, ஆண்டவர் கற்பிக்கிற பாடங்களின்படி நீ நடக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு இந்த ஜீவ கிரீடத்தை உங்களுக்கு கொடுப்பார். பிரியமானவர்களே, 2 தீமோத்தேயு 1:8 நான் பார்க்கிறோம், ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சி குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமை கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோட தீங்கு அனுபவி என்று சொல்லி பவுல் தீமோத்தேயு பகுதியில் எழுதுகிற அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பிரியமானவனே, பிரியமானவளே, இன்றைக்கு தேவனுடைய பட்சத்தில் இருக்கிற நீ எப்படியாப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? எப்படியாப்பட்ட சூழ்நிலையை நீ கடந்து கொண்டிருக்கிறாய்? பிரச்சனை மேல் பிரச்சனைகள், கஷ்டங்கள், தொல்லைகள், நிறைய வியாகுலங்கள் நீ சென்று கொண்டிருக்கிறாயா? கவலைப்படாத, கர்த்தரனோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி. ஆனால் இந்த சமயத்தில் தான் நீ அழகா போராட்டம் நிறைஞ்ச இந்த இடத்துல தான், போராட்டம் நிறைஞ்ச இந்த வாழ்க்கையில் தான் நீ விசுவாசத்தின்படி ஓட வேண்டும். இந்த வேலையில் தான் அதிகமாக நீ ஜெபிக்க வேண்டும். இந்த வேலையில் தான் இயேசு கிறிஸ்துவை இன்னும் அதிகமாக பற்றி கொள்ள வேண்டும். ஆனால் இப்போ தான் உன்னுடைய விசுவாசம் ஆடுவதற்கு, உன்னுடைய விசுவாசம் அலைக்கழிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கிற அநேக காரியங்கள் உன்னை தேடி வரும். கலங்காத, ஜீவ கிரீடம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய ஆசீர்வாதமான கரம் நோடு கூட இருக்கிறது. இயேசு சொன்னார்ல, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், ஆனாலும் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி, எப்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்கள்ட்ட வந்து கேட்டாரோ, நீங்கள் இன்னும் என்ன விசுவாசிக்கிறீங்களா, நம்புறீங்களா? நிறைய பேர் என்ன விட்டுட்டு போயிட்டாங்களே என்று சொல்லி. அப்பயும் வந்து சொல்கிறாங்க, என்னென்னு சொல்கிறாங்க, ஆண்டவரே ஜீவவசனத்தில் கேட்டிருக்கிறோமே, உங்கள் கூட இருக்குமோ, கண்டிப்பாக இருப்போம்னு சொல்லி.
கடைசி எல்லாரும் விட்டுட்டு ஓடினாங்க. ஆனால் இன்றைக்கும் நிறைய பேர், எத்தனை பேர் நம்ம நிற்போன்னு தெரியாது பிரியமானவர்களே. ஆனால் ஆண்டவருக்குள்ள நம்ம உண்மையாக இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் கண்டிப்பாக நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆவது வசனத்தில் பார்க்கிறோம், நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த காலகட்டங்களில் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அழைப்பு, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த டாஸ்க் என்னவென்று சொன்னால், தீங்கு அனுபவிக்கிற காரியத்திற்குள்ளே நம்ம போனாலும் சுவிசேஷகனுடைய வேலையை நாம் செய்ய வேண்டும். எப்போதும் இயேசு கிறிஸ்து தான் தேவன், இயேசு இல்லாமல் நித்திய வாழ்க்கை இல்லை என்று சொல்லுகிற அந்த உண்மையான ஊழியத்தை நிறைவேற்றுகிறவனாக நீ நான் ஓடணும் பிரியமானவர்களே. அதற்காகவே ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு. இந்த உலகத்தில் பேறு போடுறதுக்கும், உலகத்தில் இருக்கிற சொத்து சுகத்துக்கோ, உலகத்தில் காணப்படுகிற ஒரு பெரிய ஒரு பொருளையோ எதையோ வாங்குவதற்காக நீ ஓடிக்கொண்டிருக்கிற அந்த வசதி தேடி ஓடாத. அது தொடுவானோ, நீ பிடிக்கலான்னு போவேன், கடைசி வரைக்கும் அது உனக்கு கிடைக்காது. கிடைக்கிற மாதிரி இருக்கும், அதையும் நினச்சது வாங்கிடுவேன், ஆனால் உன் மனசு சும்மா இருக்காது, ஒன்று ஓட வைக்கும். இதில் என்ன தெரியுங்களா, ஒரு பெரிய டிஸ்ட்ரக்ஷன். இந்த வேர்ல்டு திங்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு டிஸ்ட்ரக்ஷனை கொண்டுட்டு வருது. எதை பார்க்காம, ஆண்டவர் கொடுக்குற நித்திய வாழ்க்கையை பார்க்காம. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் சும்மா வந்தாரா? இல்லை, உனக்காக எனக்காக வந்தார். நீங்கள் ஏன் அவரை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில், அவரை ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அமர்ந்துருக்கீங்க? இன்றைக்கி எழுந்துறீங்க. எவ்வளோ நாள் தான் உங்களுக்காக நீங்கள் வாழ போகிறீங்க? உங்களுக்காக வாழ்ந்து என்னதை சாதிச்சிட்டீங்க? சாதிச்சோம், ஏதாவது நீங்கள் கொண்டு போக முடியுமா? முடியாது. இந்த உலகம் எப்படி ரியலாக இருக்குதோ அதே போல் ஆண்டவர் சொல்லுகிற அந்த உலகமும் ரியல். விசுவாசிங்க. அல்லேலூயா. இன்றைக்கி கண்டிப்பாக வாசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீட்டில் கொடுக்கப்பட்ட அந்த வாக்கியத்தை எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வசனம் 19 25 வரைக்கும் நான் வாசிக்கும் போது, பிரியமானவர்களே, இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்கிறவர்களாக காணப்படணும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் 10:19 25 இன்றைக்கு குறிக்கப்பட்ட நிருப வாக்கியத்தில் இந்த வசனத்தை நாம் வாசித்திருப்போம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனும் மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கும்படியினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும், உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவும். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரே. மேலும் அன்புக்கும் நற்கிரியைக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும். நாளானது சமித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்காக எல்லாத்தையும் செஞ்சிட்டார். எல்லாத்தையும் செஞ்சு நமக்கு ஒரு டாஸ்க், சின்ன ஒரு வேலையை கொடுக்குறாரு. என்ன வேலை கொடுக்குறாரு? துர்மன சாட்சியை நீங்கள் தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய், சுத்த இருதயம் உள்ளவர்களாய் நம்ம ஆண்டவர் அழைக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுவதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவும். இயேசு நல்லவர்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் நல்லவராகவே இருப்பார்னு உறுதியாக இருக்க வேண்டும். இயேசு உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பார் என்று நீ ஜெபிக்கிற அந்த தருணத்தில் போகும்பொழுது, அந்த கஷ்டத்திலையும் ஆண்டவர் எனக்கு அற்புதத்தை செய்வார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு வரணும். பிரியமானவர்களே, கடைசி வரைக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி உங்களுக்கு சொல்லிட்டார்னா அவர் உண்மை உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. கண்டிப்பாக அவர் நன்மை உங்களுக்கு செய்வார் என்று சொல்லி. அல்லேலூயா. அதனால் 24வது வசனத்தில் அழகாக சொல்லுகிறது, மேலும் அன்புக்கும் நல்ல கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. ஆமென். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல. நிறைய பேர் லாக்டவுன் அந்த சீசனில்
ஒரு 3வது மாதத்து போல் நம்ம திருச்சபைக்கு போக முடியாத ஒரு புதிய ஒரு காரியம் உண்டானது. அதனால் எல்லாரும் வீட்டில் இருந்துட்டோம். நிறைய பேர் சர்ச்சுக்கு வரவங்க ரொம்ப மிஸ் பண்ணாங்களாம். சர்ச்சுக்கு வர்றதுக்கு ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஐயோ என்னால் வர முடியலன்னு. மறுபடியும் ஆண்டவர் என்ன செஞ்சார், கொஞ்ச நாள் கதவை திறந்தார். அப்பயும் பாருங்கள், சில பேர் கர்றன்னு மூக்கில் கொரட்டை விட்டுக்கிட்டு தூங்குறவங்களும் நிறைய பேர் இருந்துருக்கிறாங்க. ஆனால் ஏதாவது முக்கியமான வருதுன்னா, பாஸ்டர் எங்களுக்கு ஜெபிக்கிறீங்களா, பாஸ்டர் எங்களுக்கு குடும்பத்தில் இப்படி நடக்குதா. ஹலோ, உண்மையுள்ளவனாகி நீ இருப்பா என்று சொன்னால், நீ கர்த்தர் மேல் விசுவாசத்தோடு நீ வாழுவா என்று சொன்னால், உண்மையான அன்பை, மாயமற்ற அன்பல்ல, உண்மையான அன்பை ஒருவருக்கு ஒருவர் செலுத்துவா என்று சொன்னால், நீ ஜெபிப்பதுக்கு முன்பாகவே ஆண்டவர் உனக்கு அற்புதத்தை செய்து விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் லாக்டவுனு, நீ சபைக்கு போக முடியாது. ஆனால் சில கேஸுங்க இருக்குது. சில பேர் இருக்கிறாங்க, சர்ச்சு திறந்தா என்ன, சர்ச்சு மூடினா என்ன, ஏசு கிறிஸ்து இருக்கிறாரா, அவனா ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன், வாழ்ந்தா என்ன செத்தா என்ன, எங்கே தான் போக போகிறேன். பிரியமானவரே, இப்படியாப்பட்டவங்களை நீங்கள் அதிசயமாக இன்றைக்கி இந்த யூடியூப்பை திறந்து வசனத்தை கேட்டிருப்பீங்க அப்படின்னு சொன்னால் மனம் திரும்பிடுங்க. இயேசு இல்லாமல், இயேசுவை விசுவாசிக்காமல் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்காது. கண்டிப்பாக இயேசு இல்லாமல் உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்காது. பின்வாங்கி போயிடாதீங்க, முன்னுக்கு வாங்க. எங்கள் பாட்டி தான் எனக்கு பேர் வச்சாங்க, எங்கள் அப்பா தான் பேர் வச்சாங்க, எங்கள் அம்மா தான் பேர் வச்சாங்க, தாத்தா தான் பேர் வச்சாங்க, ஆனால் இயேசு எனக்கு தெரியாது. ஆனால் என் பேர் கிறிஸ்த பேர், என் பேர் இந்த பேர், என் பேர் அருளப்பேர், பைபிள் இருக்கிற பேரெல்லாம் என் குடும்பத்தில் இருக்குது நீ சொல்லலாம். ஆனால் இயேசுவை விசுவாசிக்கலைன்னா வேஸ்ட். பிரியமானவனே, சபை கூடி வருதில் விட்டு விடக்கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது. அப்படி கர்த்தர் சித்தம் கொண்டாருன்னா மறுபடியும் நம்ம சேர்ந்து வரணும்னு சொல்லி ஒழுங்காக தயவு செஞ்சு சர்ச்சுக்கு எல்லாரும் ஒன்று கூடி உண்மையான அன்பை செலுத்தி வாழுங்க. ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடுவோம். நாளானது சமீபத்திற்கு இருக்கிறதை எவ்வளவாய் பார்க்கிறீங்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் என்று நம்மளுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கப்படுகிறது. பிரியமானவர்களை, சத்தியத்தில் பலப்படுங்க. ஆசீர்வாதமான வீடு நமக்காக காத்திருக்கிறது. ஆசீர்வாதம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார்? அவருடைய அன்பை நம்மளுக்கு கொடுக்க. அந்த அன்பை நம்ம ஷேர் பண்ணுவோம். உலகத்தில் நிறைய பேர் சத்தியத்தை அறியாதவர்கள் இருக்கிறாங்க, இயேசுவை அறியாமல் இருக்கிறாங்க. ஒரு மதத்தின் வழியாக இல்லை, ஒரு ஜீவனத்தின் வழியாக, ஒரு ஜீவன் அவங்களுக்கு கிடைக்கணும் என்பதற்காக பிரியமானவர்களே பாடுபடுங்க. உங்களே ஒப்பு கொடுங்க. ஆண்டவருக்காக வாழுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரு கூட நெருங்கி வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர். விசுவாசிக்காமல் பின்வாங்கி போகிறீங்களா? ஐயோ என் குடும்பத்தில் இவ்வளோ கஷ்டம் வந்துருச்சு, நான் ஜெபிச்சிருக்கேன், தசமபாகம் போட்டிருக்கேன், காணிக்கை போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீ உண்மையாக தேவனை ஆராதிக்கிறவளா இருப்பீங்கன்னு சொன்னால் கடவுள் கைவிட மாட்டார். கர்த்தர் கைவிடவே மாட்டார். விசுவாசத்தில் பலப்படுங்க. நம்ம இந்த உயிர் மூச்சு பிரிகிற வரைக்கும் கஷ்டம் இருக்கும். சில வேளைகளில் அழகாக நம்மளை கொண்டுட்டு போகலாம் ஆண்டவர், சில வேளைகளில் உபத்திரத்தின் வழியில் கொண்டு போகலாம். ஆனால் வாட் எவர் இட் இஸ், அவர் லார்ட் காட் ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ. ஆல்வேஸ் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் கைவிட மாட்டார். விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க. இயேசு மேலே விசுவாசத்தை இருக்கிற அந்த பற்றுதலை வைத்துக்கொள்ளுங்க. அதான் பவுல் சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓத்திரத்தை ஓடினேன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லி. பிரியமானவனே, பிரியமானவளே, குடும்பமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, பேர பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, சந்ததிக்கு சொல்லிக் கொடுங்க. இயேசுவை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படும், நீங்களும் உயர்த்தப்படுவீர்கள். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். லெட் அஸ் ப்ரே. அன்பும் இரக்கமுள்ள பரம தகப்பனே, அருமையான நாளுக்காக நன்றி சுவாமி. இதோ உங்களுடைய வசனத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம் பிதாவே ராஜா, ஆராய்ந்திருக்கிறோம். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு விலகாதபடி உம்முடைய விசுவாசத்தில் பற்றி பிதாவே அதில் நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு உம்முடைய நித்திய ஜீவனை அடைந்தவர்களாக, அந்த நித்திய ஜீவனை பிதாவை சுதந்திரிக்கிறவர்களாக பிதாவை நாங்கள் அனைவரும் இருக்க எங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த பாவமான உலகத்தில், பயங்கரமான உலகத்தில், கிருமி நிறைந்த உலகத்தில் பிதாவை நாங்கள் விழுந்து விடாதபடி கர்த்தர் உம்முடைய வசனத்தை நாங்கள் நிரப்பி ஒவ்வொரு நாளும் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பாதுகாத்து கொள்ளும். இயேசுவே உமக்கு நன்றி, நல்லவரே நன்றி. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.